ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சாட்டர்டே ப்ரோமோ ரொம்ப லேட்டாக தானே வந்துச்சு. அதுக்கு வந்த கமெண்ட்டை தான் இப்போ படிக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு கமெண்ட் படிக்கலாமா? வழக்கம் போல் முதல் ப்ரோமோ சாமிக்கு ஏன் எதுக்குன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரோமோவே டிஃப்ரெண்ட்டாக தான் வருது. ஃபஸ்ட்டு ப்ரோமோவே இவர் பேசுவார், அதுக்குள்ளே என்னென்ன நடந்திருக்கோ அதெல்லாம் பற்றி. ஆனால் அந்த அளவுக்கு இந்த ப்ரோமோ ஒன்றும் ஒர்த்து கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அப்படியே அடுத்த கமெண்ட்டுக்கு போகலாம். இந்த கமெண்டில், இனிமேல் வளர்மதி வயசுக்கு வந்தால் தான் என்ன, வரலனா தான் என்ன, சோலி முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி 60 நாளுக்கு மேலே போயாச்சு. இன்னும் இவங்க ஒழுங்காக விளையாடுற மாதிரியும் தெரியல. இவங்க மைண்ட் செட்டை நம்ம புரிஞ்சுக்கவும் முடியல. ஒரு டாஸ்க் கூட ஒழுங்காக விளையாடுறதே கிடையாது. அதனால இதுக்கப்புறம் பிக் பாஸை பற்றி யாருமே பேசவும் முடியாது. ஏன்னா இன்னும் 40 நாளில் பிக் பாஸே முடிய போகுது. இதுக்கப்புறம் அவங்க வந்தால் என்ன, வரலன்னா என்ன, அதுதான் இதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை இதுக்கு வேறு ஏதாவது மீனிங்காக இருக்கா? நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அடுத்த கமெண்ட் படிப்போமா? இந்த கமெண்டில், ஒருவர் முதுகில் ஒருவர் என்று தான் இப்போது வரை இருக்கிறார்கள் அனைவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி. எப்படின்னா அவங்கள சார்ந்தே அவங்க என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க என்னோடய ஆள், என்னோடய பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒருத்தவங்கள சார்ந்து இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க ஐயோ அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்களா, அவங்க போகக்கூடாது, நம்ம இவங்கள அனுப்புவோம் சொல்லிட்டு நல்லா விளையாடணும் கூட ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க போல். அடுத்த கமெண்டில், ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸ், அவங்க உங்ககிட்ட மாட்டல பிக் பாஸ் சார், நானே சொல்லிடுறேன், நீங்கள் தான் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த பிக் பாஸ்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 8 சீசனில் ஒழுங்காக தான் இருந்தாங்க. பசங்க சொல் பேச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 9வது சீசனில் பசங்க பண்ணுற பாடு இருக்கே, ஐயோ அப்படி தான் இருக்குது. அவரை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. செலெக்ஷன் பண்ணும்போது ஒழுங்காக செலெக்ஷன் பண்ணல போல். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாமா? அடுத்த ப்ரோமோவாவது உங்களை பாராட்டும்படி இருக்க வேண்டும் விஜய் சேதுபதி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கமெண்டில் இப்போது ப்ரொமோ பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல. அதனால் ப்ரொமோவில் கமெண்ட் எதுவுமே இல்லை. அதனால தான் நானே பொறுக்கி போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ப்ரொமோ வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.